புற்றுநோய் சிகிச்சைக்காக வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு மிசோரம் மக்கள் அதிக அளவில் வருகை தருவதோடு தமிழ்நாடு மிகவும் பாதுகாப்பானது என உணர்வதாகவும் அந்த மாநில மக்கள் தெரிவிக்கிறார்கள். மிசோரம் மாநிலம் புற்றுநோயின் தலைநகரமாக அழைக்கப்படுகிறது. அம்மாநிலத்தில் வசிக்கும் மக்கள் அதிகளவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அங்கு 90% மக்கள் கிறிஸ்தவர்கள் ஆவர். இவை கிறிஸ்தவ மிஷனரிகள் உதவியுடன் தமிழ்நாட்டில் வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனைக்கு வந்து புற்றுநோய் சிகிச்சை பெறுகிறார்கள். அது மட்டுமின்றி இதய அறுவை சிகிச்சை உள்ளிட்ட சிகிச்சைகளுக்கு மிசோரம் மக்கள் அதிக அளவில் வருகின்றனர். அவர்களுக்கு இந்த பைராபி சாய்ராங் இடையே தொடங்க உள்ள புதிய ரயில் சேவை திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என அங்கு வசிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தெரிவிக்கிறார்கள். எல்லாருமே என்ன ஒரு பிரச்சனைனாலும் சிஎம்சி வெள்ளூர் தான் போவாங்க. அங்கே மிசோரம் ஹவுஸே இருக்குது, அவங்க தங்கிக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டே வச்சுருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு ஹவுஸ் மாதிரி மிசோரம் ஹவுஸ் அங்கே இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. அவங்க டெல்லி மும்பை போகிறாங்க, ஆனாலும் நம்ம ஊர் ரொம்ப பீப்புள் ஆர் வெரி சிம்பிள் அண்ட் ஃப்ரெண்ட்லி. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன உடம்பு சரியில்லைனாலும், ஏதாவது ரொம்ப சீரியஸ் இல்னஸ்ஸு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிஎம்சி வெள்ளூருக்கு தான் வருவாங்க. டெல்லி மும்பையை காட்டிலும் தமிழ்நாடு மிகவும் பாதுகாப்பான மாநிலம் என்றும், வேலூரில் தங்கும்போது அங்குள்ள மக்கள் மிகுந்த அன்போடு நடந்து கொள்வதாகவும் மிசோரம் மக்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். சன் செய்திகளுக்காக மிசோரமிலிருந்து ஒளிப்பதிவாளர் உமாசங்கருடன் செய்தியாளர் செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.